கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுதே அறிந்திருக்கிறேன். போதும், கவனியுங்கள். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை படித்த உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, அப்போ அபிஷேகம் பண்ணினவங்களை தான் கர்த்தர் ரட்சிக்கிறார், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் இந்த செய்தி. அப்போ யார் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்றால் என்ன? யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், கிறிஸ்தவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். விசேஷித்த கிருபை பெற்ற பாஸ்டர்களுக்கு தான் கர்த்தர் அபிஷேகம் தந்திருக்கார், நமக்கெல்லாம் அபிஷேகம் இல்லை அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்படிலாம் இல்லை. தேவன் எல்லாரையுமே அபிஷேகிக்கிறவர். ஆமென். உண்மையா இல்லையா? இங்கே எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? சொல்கிறவங்க எத்தனை பேர்? சிலருக்குலாம் கை தூக்க பயமாக இருக்குல்ல, நம்மளாம் அபிஷேகம் பெறலையோ. அப்போது சிலருக்குள்ளே என்ன அப்படின்னா, அபிஷேகம் அப்படின்னா இந்த ஆராதனை நேரத்தில் நல்லா கைத்தட்டி உற்சாகமாக பாடி சிலர் அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, அவங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அபிஷேகத்தினுடைய அடையாளங்கள், அபிஷேகத்திற்கு என்ன இருக்கிறது? பல்வேறு அடையாளங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று அந்நிய பாஷையின் அடையாளம். மற்றபடி அபிஷேகம் என்பது தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாய் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆண்டவர் யார்? ட்ரையோன் காட், திரித்துவ தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாலே உள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்புறம் அந்த ஆவியானவரிலே அபிஷேகத்திலே பல பருவங்கள் இருக்கிறது. இன்னும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, அப்புறம் நீச்சல் அளவு. இப்போ ஆற்றுக்குள்ளே இறங்குறவங்க என்ன செய்வாங்க? கணுக்கால் அளவில் நினச்சிட்டு நானும் தான் அங்கே ஆற்றுல இறங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் தான் ஆற்றுல இறங்க தான் செஞ்சாங்க. அவங்க அளவு எவ்வளோ தான் இருக்குது? கணுக்கால் அளவு. சிலர் முட்டி அளவுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி வந்துச்சுன்னா பயந்து வந்துடுவாங்க. நானும் ஆற்றுல இறங்கினேன் முட்டி அளவுக்கு. சிலர் இடுப்பு அளவில் நிற்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. சிலர் தண்ணி தலைக்கு மேலே போனாலும் அதுக்குள்ளே நீச்சல் அடிப்பாங்க. எல்லாருமே ஆற்றுக்குள்ளே இறங்கினவங்க தான். அவங்களுடைய அனுபவங்கள் என்னது? வெவ்வேறு, வளர்ச்சி. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அபிஷேகம் என்பது தேவன் நமக்குள்ளாய் இருக்கிறார். அப்புறம் அந்த அபிஷேகத்தில் வளர்கிற வாழ்க்கை, நல்ல கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கிறவர்கள், நல்ல தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சிலர் ஆண்டவரை துதிக்கவும் மாட்டாங்க, எப்பவுமோ ஒரு நாள் நம்ம ஆலயத்திற்கு வருவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் அதனால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆனால் நமக்குள்ளாய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? பலன் அடைந்து பலப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அப்படியே பலப்பட அவங்களுக்குள்ளாய் பல கிருபைகள் பெருகும். சிலருக்கு தரிசனங்கள் உண்டாகும், சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்கள் உண்டாகும், சிலருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார், சிலருக்கு குணமாக்கும் வரங்களை கொடுப்பார். இதுதான் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிகள். வளர்ச்சி வரும்பொழுது எவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் பொதுவாக நமக்குள்ள கருத்து வந்து இப்படி மேடையில் நிற்கிற பாஸ்டரை தான் பயன்படுத்துவார். நமக்குலாம் அப்படி இல்லை. கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாஸ்டர்மார் பிசாசுகளை துரத்துவார்கள்னு பைபிளில் இருக்குல்ல. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களால் எவராலும் முடியும். ஆகவே இப்போ என்ன செய்வோம்? நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்க அப்படியே விசுவாசித்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் செய்ய முடியும், அப்படியே அந்த வசனத்திலே இருக்கிறதுனால ஆவியானவருடைய அதிகமான தொடர்புகள் நாங்கள் என்ன செய்கிறோம்? நேரத்தை கர்த்தரோடு கூட செலவிடுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி கைத்தட்டி ரொம்ப அபிஷேகம் நிறைஞ்சவங்க தான் அபிஷேகம் நிறைஞ்சவங்க நினச்சிடக்கூடாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். யார் அபிஷேகிக்கப்பட்டவர்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? வாசிக்கலாம். 1 நாளாகமம்
16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 16 verse 22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இங்கு யாரை ஆண்டவர் அல்லது இந்த வசனம் யாரை அபிஷேகம் பண்ணினவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வசனம் 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வருகிறது. Psalms 105 verse 15 வாசிங்க பார்க்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை, ஒரே வசனம், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். சரி, அப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? அதுதான் நம்முடைய செய்தி. நம்முடைய செய்தி என்ன? தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? யார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? அதை தான் இப்பொழுது நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ அதற்கு முதல் எடுத்த வசனம் இதுதான், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது. அப்போ யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? 105ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களாய் இருந்தார்கள். சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். யார் இவர்கள்? இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அவர்கள் ஒரு சொற்ப தொகைக்கு உட்பட்ட கொஞ்ச ஜனங்களாய் இருந்தார்கள். கொஞ்ச ஜனங்கள். அப்போ அந்த இஸ்ரவேலர், அன்றைக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? அன்றைக்கு எழுத்தின்படி இஸ்ரவேல் மக்கள், இன்றைக்கு நாம் யார்? ஆவிக்குரிய யூதர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் யூத குலத்தில் பிறக்கவில்லை, இஸ்ரவேலில் பிறக்கவில்லை. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அவங்கள விட நமக்கு தான் இப்போ ரொம்ப உரிமை இருக்குது. அவங்க கூட இன்னும் இயேசுவை என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளல. விசுவாசிக்கலை. யூதர்கள் நிறைய பேர் இன்னும் இயேசு விசுவாசிக்கல. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது இயேசுவை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ இந்த இடத்துல இருக்கிற இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அப்போ நானும் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நமக்குள்ள இருக்கிற சந்தேகம், இந்த கை தட்டினா தான், வாய் அந்நிய பாஷை பேசினா தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ ஆலயத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தாலே, என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். அப்போவுமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அதன் பிறகு வளர்ச்சி வரணும். ஆவிக்குரிய வளர்ச்சி, அபிஷேகத்தில் வளர்ச்சி இருக்கிறது. அதில் பல பரிணாமங்கள் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி நிறைய பேர் அடையிறதே இல்லை. கொஞ்சமாகவே 2 வயசு குழந்தையாகவே இருப்பாங்க, 1 வயசு குழந்தையாகவே இருப்பாங்க. சிலர் பார்ப்பாங்களே, இவன் குழந்தையாகவே இருக்கான், அவனுக்கு 12 வயசு இருக்கும், ஆனால் குழந்தை மாதிரியே இருப்பான். ஏன்னா வளர்ச்சியற்ற தன்மை. அதை போலவே கிறிஸ்தவர்லையும் நிறைய பேர் 30 வருஷமாக எங்கே வருவாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் என்ன இருக்காது? பிரதர் ஜோமனுங்க பிரதர், ஐயோ எனக்கு பாஸ்டர் ஜபலாம் வராது பாஸ்டர், அதெல்லாம் சொல்லிடாதீங்க பாஸ்டர், என்னை கூப்பிட்றாதீங்க பாஸ்டர். எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? அதுதான் ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்மை நல்லா நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம எல்லாருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தொடாமல். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது. நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற the first ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. ஒருத்தரும் உங்களை தொட விட மாட்டார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். பாருங்கள், உங்களை தொடுகிறவன்
நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் இதை வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ள போறீங்க? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கண்மணி என்பது கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மணி, கருவிழி. நீங்களே உங்க கண் விழியை என்ன பண்ணாது, இங்க தொட முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி விரல் எடுத்து உங்க கண்ணை குத்தி பாருங்க. மேலே 2 செக்யூரிட்டி இருப்பாரு, டப்புன்னு மூடிடுவாரு. நோ 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 நோ, உனக்கு அலவுட்லாம் இல்லை. இல்லைங்க, இது ஏன் கண் விழி தான் இருக்கட்டும். கடவுள் எங்களை 2 செக்யூரிட்டி வச்சிருக்கிறார், மேலே ஒன்று கீழே ஒன்று. உள்ளே வராத, அவ்வளோதான், போ வெளியே அப்படின்னு துரத்தி விட்டுரும். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஒருவன் தொட்டால் அவன் என் கண்மணியை தொடுகிறான். நம்ம கண்மணியே தொட முடியாது, ஆண்டவருடைய கண்மணியை தொட முடியுமா? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்குற எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ ஆண்டவர் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சந்தேகம்லாம் போயிடணும். நானும் அபிஷேகம் பெறலைங்க. பொதுவாக நிறைய பேருக்கு சந்தேகம், எனக்கு அபிஷேகம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தாலே அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அப்புறம் அபிஷேகத்தினுடைய வளர்ச்சிக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். அதுதான் நல்ல ஆவிக்குரிய நிலைமை. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், வசனத்தை சிந்திக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை பேசணும், ஆவிக்குரியவர்களோடு கூட பழகணும், நல்ல ஜெபத்தில் நடத்துகிறவங்களோடு கூட இணையணும், மாம்சிகமான ஆட்களோடு கூட பழகிடக்கூடாது. அப்படி வளரும்போது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவீர்கள். வளர்ந்து அது புருஷனுடைய அந்த அளவுக்கு நிறைவான வளர்ச்சிக்கு நீங்கள் வளர்வீர்கள். ஆகவே இதை தான் முதலாவது சொல்லுகிறது. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம், உன்னை ஒருவனும் தொட முடியாது. அல்லேலூயா. உங்களை யாரும் தொட முடியாது. ஒருவேளை உங்களை யாராவது சிண்டி பார்க்குறாங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய தொட்டு அவனை தொட்டால் சிலர்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கிறிஸ்தவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீண்ட மாட்டாங்க. அவங்க ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பாட்டு எழுதினார்ல, கிறிஸ்தவனை நீ என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணிடாத, அவனை நீ என்ன நினைக்கக்கூடாது, அசால்ட்டாக நினச்சிடாத. அவன் வெட்ட என்ன பண்ணுவான், வளருவான், அப்புறம் கொட்ட உயருவான். அவன் முட்டி போட்டானா நீ முதுக காட்டி, ஆனால் முட்டி போட மாட்டாங்க நம்மால். கவனிக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணார், அவன் முட்டி போட்டா நீ முதுக காட்டிட்டு ஓடிடுவ, ஆனால் நம்மால் என்ன பண்ண மாட்டாங்க, முட்டி போட மாட்டாங்க. முட்டி போட்டு பாருங்க. கஷ்டம் வருதா, முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கையை உயர்த்தி பாருங்க, அவன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவான். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பொருளாவார்கள். தெரியுமா உங்களுக்கு? அது எப்பேற்பட்ட ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், பெரிய பணம் படைச்சவனா, பெரிய அதிகாரம் உள்ளவனாக இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்புனா நீங்கள் போய் சண்டையே போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, முட்டி போட்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமைதியாக உட்காந்து ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டிங்கன்னா அவர் பார்த்துருவார். இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணிடுவார். ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவது குறிப்பு, அபிஷேகம் பண்ணினவர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 2 verse 10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துவார் என்று துதித்தான். இரண்டாவது குறிப்பு என்ன? அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர்த்துவார். முதல் குறிப்பு என்ன? அபிஷேகம் பண்ணினவர்களை ஒருவரும் தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர்த்துவார், உயர பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ யார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? இப்ப சொல்லுங்க.
நான் தான், நாங்கள் தான். என்ன சொல்ல போனா நான் தான் சொல்லிடணும். நாங்கள் தான். இப்போ முதல் ஆசீர்வாதம் தொட விட மாட்டார். ரெண்டாவது ஆசீர்வாதம், உங்கள் கொம்பை உயர்த்துவார். இது யார் லிட்டரலா இது சொன்னது? யாரு? அன்னாள். இந்த அம்மா தன்னுடைய அனுபவத்தில் தான் சொல்றாங்க. முதல் அதிகாரத்தில் இந்த அம்மாவுடைய அனுபவத்தை பார்க்குறீங்க. அன்னாளுக்கு ஒரு அருமையான ஹஸ்பண்ட் எல்கானாங்கிற ஒரு நல்ல கணவர். ஒரு நல்ல கணவர். இங்கே இருக்கிற கணவர் மாதிரிலாம் எல்கானா மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்கானா மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஹஸ்பண்ட் வாழ்ந்துட்டா குடும்பம் நல்லா இருக்கும். வாசி பாருங்க, எல்கானா எப்படிப்பட்ட நல்ல ஹஸ்பண்ட் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்கானா தன் மனைவி ஆகிய அன்னாளை பார்த்து என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இங்க அன்னாள் அழுகிறாள். அன்னாளுக்கு ஒரு பெரிய அழுகை. என்ன? குழந்தை இல்லை. எல்கானாவுக்கு 2 மனைவி, பெனினாள், அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. இந்த பெனினாள் பிள்ளை இருக்கிறவா என்ன செய்யணும்? இல்லாதவளை கொஞ்சம் தேற்றி இருக்கலாம். என்னம்மா பரவாயில்ல, என்ன என்கிட்ட இருக்கிற பிள்ளை உன் பிள்ளை, அப்படி வச்சுக்கோயேன், ஒரு பிள்ளைய நீ வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோயேன், எதில் என்ன இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு ஒரு தைரியப்படுத்தி இருந்தா பரவாயில்ல. ஆனால் இந்த பெனினாள் என்ன செய்தால்? அவளை மனமடிவாக்கினாள். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். பாருங்க, மனமடிவாக்குவாள். துக்கப்படும்படியான வார்த்தை. இன்னைக்கு சில வீடுகளில் அப்படிதான் நடக்குது. சிலர் அப்படியே மனசை துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஒருவருடைய குறையை பார்க்கும் பொழுது அந்த குறையை அவங்கள்ட்ட மறைக்கும் வண்ணமாக வார்த்தைகளினால் அவர்களை தேற்றி பழகணும். கிறிஸ்தவ வேதத்தை கற்றுக்கொள்கிற மற்றவங்களை தேற்றி பழகணும், தைரியப்படுத்தணும். கவலைப்படாதீங்க, உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அப்படிதான் செய்தார். அன்பின் ஊழியம், ஆறுதலின் ஊழியம், தைரியப்படுத்துகிற ஊழியம், தேற்றும் ஊழியம். ஆனா இங்க பெனினாள் என்ன செய்தாலும் அவளை व्यसனப்படுத்துவாள், மனமடிவாக்குவாள், டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவா. அப்போ இவ என்ன செய்யறா? அழுகிறா, சாப்பிடாம இருக்கிறா. உடனே அன்பான கணவன் வந்து அவனை தேற்றுகிறான். நீ கவலைப்படாதம்மா, இந்த 10 பிள்ளையை விட நான் உனக்கு பெருசு அப்படிங்கிறாரு. அருமையான கணவர். ஆனாலும் இவளுடைய உள்ளம் வேதனை தாங்க முடியல. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டா இந்த கஷ்டமே இல்லையே. உடனே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறாள். அழுது ஜெபித்த உடனே அங்கே ஏலி வந்து என்ன சொல்றாருன்னா, சரி முதல் அவர் பார்க்குறாரு, அதன் பிறகு சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு கையில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும். ஆமே. இவளும் ஒரு பொருத்தனை பண்றார். நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை. கர்த்தர் உடனே கேட்டுட்டாரு. அடுத்த வருஷமே கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டாரு. பிள்ளையை கொடுத்த உடனே அந்த பிள்ளையை எடுத்துட்டு வந்து எங்கே கொண்டு வந்தாச்சு? 1ஆம் அதிகாரத்தில், சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவளை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க, சாமுவேல் அப்படின்னா என்ன தெரியுமா? கேட்கப்பட்டவன், கர்த்தரிடம் கேட்கப்பட்டவன், கர்த்தரிடத்திலிருந்து கேட்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஷாம் அப்படின்னா கேட்கப்படுதல், ஏல் அப்படின்னா தேவன், தேவனிடத்திலிருந்து கேட்டபடியினால். ஏல்னா என்னது? தேவன். ஷாம் அப்படின்னா கேட்கப்பட்டது, தேவனிடத்தில் நான் கேட்கப்பட்டவன். இதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். இப்போ சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த அம்மா ஒரு பாட்டு எழுதுறாங்க. என்ன பாட்டு எழுதுறாங்க? 2ஆம் அதிகாரத்திலிருந்து, என் உள்ளம் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. என் உள்ளம் களி கூறுகிறது. போன அதிகாரத்தில், போன வருஷத்தில் நான் துக்கத்தோடு கூட வேதனைப்பட்டேன். இப்போ கர்த்தர் என் துக்கத்தை களிப்பாய் மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். என்னுடைய செய்தி, அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தான் அறிந்திருக்கிறேன் என்பது. அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் தொடக்கூடாது.
ரெண்டாவது ஆசீர்வாதம், கொம்பை உயர பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் அதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் நானும் அல்லது நாம் எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மறந்துடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கொம்பு நாளுக்கு நாள் உயரும், நாளுக்கு நாள் உயரும். அன்னாளுடைய வாழ்க்கையில இதை சொன்னார்களே, உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தால் சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். பாருங்கள், இப்பொழுது அந்த அன்னாளுக்கு இப்பொழுது சாமுவேலோடு கூட நிறுத்திவிடவில்லை. அதன் பிறகு 5 பிள்ளைகளை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த நாட்களில் பிள்ளைகள் பெறுவது ஒரு பெரிய பாக்கியம். பிள்ளை பெறுகிறது என்னது? பெரிய பாக்கியம். 5 பிள்ளைகள் சாமுவேலோடு கூட சேர்த்து இப்பொழுது எத்தனை பேர்? 6 பிள்ளைகள். பிள்ளை இல்லாதவளுக்கு இப்போ எத்தனை பிள்ளை? 6 பிள்ளை. இதில் எப்படி கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. சரி, கவனிங்கள். இப்போ நல்ல கவனிங்க. கர்த்தர் அன்னாளுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கொம்பு எப்படி உயர்த்தப்பட்டது? இப்பொழுது தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல இஸ்ரவேல் எல்லார் மக்கள் மத்தியிலே ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறது, ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. என்ன பெயர்? சாமுவேல். 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 பெனினாளுக்கு பிறந்த பிள்ளை பேர் இருக்கா? பெனினாள் தனக்கு பிள்ளை இருந்து தன் சக்களத்தை ரொம்ப வசனப்படுத்தும்படிலாம் சொன்னான். அவளுடைய பிள்ளையுடைய பெயர், பெனினாளுடைய பெயர் இருக்கா? இல்லை. ஆனால் வசனப்படுத்தப்பட்ட, துக்கப்படுத்தப்பட்ட அன்னாளுடைய பிள்ளை சாமுவேலுடைய பேர் எங்கும் தொனிக்கிறது. சாமுவேல் யார்? ப்ராஃபட். அவர்தான் தீர்க்கதரிசி. அவர்தான் தீர்க்கதரிசி என்று என்ன செய்தது? விளங்கினது. ஆங்கிலத்தில் பாருங்க, சாமுவேல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு பி எ ப்ராஃபட் ஆஃப் த லார்ட். இப்போ கர்த்தர் ஒரு துக்கத்தில் வாழ்ந்த ஒரு பிள்ளையினுடைய பிள்ளையை இப்பொழுது பேரை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போ அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இன்னைக்கு சமுதாயம் உங்களை ஏளனமா நினைக்குதா? உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மற்றவங்களை விட எல்லாரும் உத்தியோகத்தில் இருக்காங்க, உங்களுக்கு நல்ல உத்தியோகம் இல்லை, நல்ல வசதி இல்லை, உங்களை ஏளனமா ஒதுக்குறாங்களா? அப்போ கர்த்தர் உங்களை உயர்த்த போறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனுடைய சீக்ரெட்டே அதுதான். இப்போ தான் முதல் பெயர்செபா உள்ள எல்லாருமே சாமுவேல், சாமுவேல், தீர்க்கதரிசி சாமுவேல், சாமுவேல். எல்லாருடைய வாயிலையும் வர்ற வார்த்தை என்னது? பெனினாளுடைய பிள்ளை பேரே சொல்லல. இப்ப கர்த்தர் ஒருவருடைய கொம்பை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம், சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். நல்லா கவனிங்க. இப்ப யாரா மாறிட்டாரு? சாமுவேல் வாஸ் a prophet, also he was a judge. அவர் அந்த தேசத்தை அந்த நாட்களில் ராஜா வரும் வரை நியாயாதிபதிகள் தான் விசாரித்தார்கள். நியாயத்தை ஆளுகை செய்கிற ஆளுமை. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எப்படி கொம்பை உயர்த்தினார்? அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுடைய கொம்பெல்லாம் கர்த்தர் உயர்த்த போறாரு. அது உங்க பிள்ளைகள் மூலமா இருக்கலாம், உங்களையே கர்த்தர் உயர்த்திடுவாரு. நீங்க சாதாரணமாக வேலை செய்கிற உங்க கம்பெனிலேயே கர்த்தர் திடீர்னு உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கிடுவாரு. நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்லாம் தெரியாது. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த, உயர்த்த அவரால் ஆகும். அவர் அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர்த்துவார். நீங்க அறியாம ஒரு லெட்டர் திடீர்னு உங்களுக்கு வரும், அதுல பார்த்தா யூ ஆர் ப்ரொமோட்டட் அப்படின்னு வரும். ஹல்லேலூயா.
அது சில நாடுகளுக்கு, சில வேற நாடுகளுக்கே தூக்கிக்குவாங்களே, அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க, போய் தான் ஆகணும், வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. கர்த்தர் உயர்த்துகிற காலம் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். நான் யோசித்து பார்த்தேன், இப்போ பெனினாலுக்கு பிறந்த பிள்ளைக்கு பிரச்சனைனா யார்கிட்ட வந்து நிற்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? கொம்பை அபிஷேகம் பண்ணின உயர்த்தப்பட்ட சாமுவேல்கிட்ட தான் வந்து நிற்கணும். ஆனால் இவங்க தான் ஒரு நாள் ஏளனமாக பேசினாங்க, இவங்க தான் அற்பமாக நினச்சாங்க, தாயை அற்பமாக நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் சாமுவேலை தீர்க்கதரிசியாய் உயர்த்தினார், கர்த்தர் சாமுவேலை நியாயாதிபதியாய் உயர்த்தினார். இப்போ சாமுவேல் உள்ளே வந்தார்னா, ஊருக்குள்ளே வந்தால் எப்படி மதிப்பு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். பாருங்க, திடீர்னு சாமுவேல் ஒரு ஊருக்குள்ள போயிட்டா அந்த மூப்பருக்கு என்ன வந்துருது? ஐயோ சாமுவேல் வராரு, ஐயோ சமாதானமா, ஐயோ தத்தளிப்போட மூப்பர்கள், ஊரினுடைய எல்டர்லி பீப்புள் வந்து, ஐயா எங்கள் ஊருக்கு திடீர்னு வர்றீங்களா ஐயா, ஏதாவது பிரச்சனையா ஐயா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நீங்கள் வர்றது எங்களுக்கு சமாதானமா ஆசீர்வாதமா? என்ன மதிப்புங்க, என்ன மதிப்புங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஆளாக இருக்கலாம், நீங்கள் போகும்போது டக்குன்னு ஒரு கூட்டம் உங்களை எழுந்து நிற்கிற அளவு கர்த்தர் வைப்பார். உங்கள் படிப்பை பார்க்க மாட்டார், அவர் உங்களுடைய அந்தஸ்தை பார்க்க மாட்டார், உங்கள் பணத்தை பார்க்க மாட்டார். உங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றிட்டா நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இதே லெவலில் இருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் இன்னும் பல மடங்கு உயர்த்துவார். உங்களை விட உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆமென். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ முதலாவது, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? தொட அனுமதிக்க மாட்டார், யாரையும் தொட அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது, தாம் அபிஷேகம் பண்ணினவருடைய கொம்பை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. மூணாவதாக பாருங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 22 verse 51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் மூன்றாவது அபிஷேகம் பண்ணினவனுக்கு வரும் மூன்றாவது ஆசீர்வாதம், அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன செய்கிறார்? சதா காலமும் கிருபை செய்கிறார். இதுதான் நான் மறுபடியும் எப்பவுமே நான் சொல்றதை தான், அந்த சந்ததியின் மேல் வருகிற ஆசீர்வாதம், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இப்ப கேட்கிறேன், யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? நாங்கள் தான். நீங்க சொல்லணும், நான் தான் அந்த ஆளு, நான் தான் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தைரியமா சொல்லணும், நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குலாம் வந்துடும். உங்களுக்கே டவுட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கே நமக்கே நான் சிலருக்கு தன்னைத்தானே டவுட்டாக வந்துக்குவாங்க. இல்லை, நம்ம தான் அவங்க, நீங்கள் தான் அவங்க, நம்ம தான் அந்த ஜனம். ஆமென். இப்போ அபிஷேகம் பண்ணினவனுக்கு மூன்றாவது ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்கும் அவனுக்கும் கிருபை செய்கிறார். எப்படி கிருபை செய்கிறார்? மகத்தான ரட்சிப்பை அளித்து. பாருங்க, டவர் ஆஃப் சால்வேஷன், மகத்தான ரட்சிப்பு. கோபுரம் மாதிரி உங்களுக்கு மீட்பு வருமா? கோபுரம் போல என்னென்ன கஷ்டங்கள் இருப்பீங்க, பல விதமான நெருக்கத்தில் இருப்பீங்க, திடீர்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகத்தான ரட்சிப்பை அளித்து. இந்த சங்கீதம், இந்த வசனம் 2 இடத்துல வருகிறது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 50ஆம் வசனம். ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து. பாருங்க, ஒரே வசனம் 2 இடத்துல வருது, இங்கேயும் வருது அங்கேயும் வருது. பாத்தீங்களா? இது எந்த சூழ்நிலையில தெரியுமா? எந்த சூழ்நிலையில? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. பொதுவா நம்ம வாழ்க்கையில சில சத்துருலாம் இருப்பாங்க. சில சத்துரு
அது பல்வேறு விதம், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், வாழ்கிற இடத்துல, பல இடத்துல சத்துருக்கள் இருப்பாங்க. ஆனால் சத்துருக்கள் ஒரு நாள் சத்துருக்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஒரு நாள் அதுக்கு ஒரு எண்ட் இருக்குது, முடிவில்லைன்னு நினச்சிடாதீங்க. ஒரு நாள் சத்துருக்கு முடிவு கட்டிட்டு நீங்கள் பாட்டாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. அப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த சத்துருக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டு சவுலின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டு இப்போ அவருக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம். அப்போ அவர் அந்த பாட்டை எழுதுகிறார். இன்னைக்கு ஒருவேளை சத்துரு துரத்தி அடிக்கிறானா, கவலையே படாதீங்க, ஒரு முடிவு வரப்போகிறது. சத்துருவுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் முடிவு உண்டாக்குவார். அதுக்கு பிறகு உங்கள் பாடல் இளைப்பாறுதலின் பாடலாக இருக்கும். ஆமென். அப்போ இந்த சத்துருவுக்கு அந்த நாளில் தான் அவர் எழுதுறாரு, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கிருபையை காண்பிக்கிறார். தேவன் ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதன் நிமித்தமாய் அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தாவீதின் சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். தாவீதின் சந்ததியிலே வந்த ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 1:5 வாசிங்க. ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். யார் இவர்? இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர் மாம்சத்தின்படி, இப்ப யாரை எழுதுனாங்க சொல்லுங்க, படிங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி யோசேப்பின் மகன் என்று எழுதணும். ஆனால் இங்க என்ன குறிப்பிடுகிறார்? தாவீதின் சந்ததி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் சந்ததி தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம், அந்த ஆவியானவர் தான் அந்த வசனங்களை எழுதுறாரு. அப்போ தாவீதுக்கு பிறகு தாவீதுக்கு முந்தி எத்தனை தகப்பன்மார் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லலை. அபிஷேகம் பண்ணினவனின் சந்ததிக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையில் அதன் பிறகு அந்த சந்ததிக்கு வருகிற ஆசீர்வாதம் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் சந்ததிக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் பார்க்குற ஆசீர்வாதம் எப்படி? இந்த உலகம் யாரை மேன்மைப்படுத்தும்? பணத்தையும் பதவியையும் பொருளையும் வச்சு மேன்மைப்படுத்தும். ஆண்டவர் எதை மேன்மைப்படுத்துவார்னா அபிஷேகத்தை தான் பார்க்குறார். ஆண்டவர் பார்க்கறது என்ன? அபிஷேகம். அவர் பணத்தை பார்க்க மாட்டார். அவருக்கு இல்லாத பணமா, அவருக்கு இல்லாத செல்வமா? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அதனால அவருக்கு பணமோ பொண்ணோ பெருசில்லை. அவர் யாரை பார்க்கிறார்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா. ஏனென்றால் அவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கிருபையை அளிக்கிறார், சதா காலமும் அளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்க அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டு உங்கள் மூலமாய் அந்த கிருபை யாருக்கு போகணும்? சந்ததிக்கு போகணும். அந்த சந்ததியை கர்த்தருடைய பாதையில் நடத்தணும். சிலர்லாம் இப்போ இந்த சந்ததி என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நீ வேணா போனுங்குது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சமத்தில் அழுதுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் வரமாட்டேங்குது சூழ்நிலையில், ஆனால் அந்த கிருபையை என்னை விட்டு இழக்காம, என் கிருபை நீ என் மேல் ஊற்றின அபிஷேகம் என் சந்ததிக்கும் வரட்டுமாப்பா, என் சந்ததிக்கும் வரட்டப்பா. நீங்கள் கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணினவருடைய கிருபைக்கு சந்ததிக்கு சதா காலமும் கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஆனால் கீழ்ப்படிந்து தன் சந்ததியை கர்த்தருக்கு நேராய் நடத்தின அந்த அபிஷேகம் பண்ணவருடைய சந்ததி, அப்படி வந்து கொண்டிருக்கிற சந்ததி இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ உயர்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை தற்காலத்தை பார்க்காதீங்க, தற்காலம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த சந்ததியின் மேல் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சந்ததியில் கிருபை வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்குது, ஏதோ எனக்கு நடக்கிறதுன்னு சொல்லலை, உங்களுக்கு நடக்கும்னு தான் சொல்கிறேன். வசனம் வந்து எல்லாருக்கும் தான். நீங்கள் அந்த பாயிண்ட்டை உணர்ந்துக்கணும். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் சந்ததிக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பார், சதா காலமும் அளிப்பார். நீங்கள் விசுவாசித்து பாருங்க, அது நடக்கும். அபிஷேகம் பண்ணினவனுடைய சந்ததிக்கு சதா காலமும் கிருபையை அனுப்பி மகத்தான ரட்சிப்பை தருவார்.
மகத்தான ரட்சிப்பு. எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? மகத்தான ரட்சிப்பு. ஆங்கிலத்தில் கிரேட் டெலிவரன்ஸ். என்ன டெலிவரன்ஸ்? கிரேட் டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு மகத்தான், நீங்கள் அறியாத ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், விடுதலை உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வார செய்தி என்ன தெரியுமா? போன வார செய்தி என்ன பாஸ்டர் இப்படிலாம் கேட்குறீங்க? சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதுதான். நீங்க நம்புறீங்களா? உங்க துக்கம் எல்லாம் மாறும், உங்கள் சிறையிருப்பு மாறும். ஆமே. கர்த்தர் மாற்றி களிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் மூன்றாவது காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சந்ததிக்கு அவர் சதா காலமும் கிருபை அடைக்கிறார். நான்காவது பாருங்கள், சங்கீதம் 28:8. சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? அரணான அடைக்கலம். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஜனத்திற்கு இந்த உலகம் நமக்கு அடைக்கலம் கொடுக்குதோ இல்லையோ, ஆண்டவர் அரணான அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்க, எவ்வளோ இதெல்லாம் வசனங்களை கேட்கும்போது இதை விட நமக்கு என்ன? நமக்கு பூனைப்படையும் வேண்டாம், புலிப்படையும் வேண்டாம். என்ன படம் இருந்தால் போதும்? கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சிலருக்கெல்லாம் சிலருக்கு பூனைப்படையும் அந்த படையும் போகட்டும், நமக்கு அந்த படையெல்லாம் ஒரு படையும் வேண்டாம். எல்லா இடத்துலையும் நம்ம தைரியமாக 10 படையோடு போகிற ஆள் பரவாயில்லையா, தனியாக போகிறது பரவாயில்லையா? நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறா? கர்த்தர் அரணான அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் தைரியமாக போங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் உனக்கு முன்பாக, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எனக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஆபீசம். இப்போ இதை என்ன சொல்லுகிறார்னா, நான் இதை அறிந்திருக்கிறேன். மறுபடியும் வாங்க, சங்கீதம் 26:26. கர்த்தர் தாம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ தாவீதுக்கு தெரியுது, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இப்போது நான் அறிஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. சவுல் துரத்தி அடிக்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ? மகன் துரத்தி அடிக்கும்போது கர்த்தர் என்னை கைவிட்டாரோ? இல்லைப்பா, ஒரு நாள் வரும், அது வரை உனக்கு சில பாடுகள் இருக்கும். அப்புறம் இப்போ தெரியுது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த காலவெளியிலன்னா, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகிக்கிற தேவன் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. போதும், கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ அபிஷேகம், தேவனால் பெற்ற அபிஷேகம் நமக்குள் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையா? இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு தண்ணீர் நல்ல வருகிறது, புரண்டு வருகிறது. அதை ஒரு சின்ன டம்ளர்லையும் பிடிக்க தெரியும், பெரிய குடத்துலையும் பிடிக்க தெரியும், டேங்க்ல பிடிக்க தெரியும். அதை தவிர தண்ணி புரண்டு வந்துச்சுன்னா நிற்க முடியாத அளவுக்கு அந்த பவர் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கரண்ட் பயங்கரமாக வருது, நமக்கு செல்ஃபோன் போடுற அளவுக்கு ஒரு சின்ன லெவலில் வேர்ல்ட் எடுக்கிறோம், அப்புறம் பல்ப் எரியிற அளவுக்கு எடுக்கிறோம், பெரிய பெரிய சாதனங்கள் புரிகிற அளவுக்கும் அந்த கரண்ட்டுடைய வல்லம் இருக்குது, பெரிய பெரிய எந்திரங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கும் கரண்ட்டுடைய வல்லம் இருக்குது. நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்? 6 வோல்ட் போதும் சார், எனக்கு எது போதும்? 6 வோல்ட் போதும் அப்படின்னா 6 வோல்ட் தான் கருது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சார்ஜ் பண்ணி பாருங்கள், நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்களும் அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேகரை விடுவிக்கிற ஒரு வாழ்க்கை. நாளுக்கு நாள் நாம் இன்னும் கர்த்தருக்குள் பெருக வேண்டும், அபிஷேகத்திலே பெருக வேண்டும். ஆகவே
இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார்? நீங்களும் நானும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போனாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்தமான ஒரு தேவ ஆவி இருக்கிறதை யார் பார்க்கணும்? மற்றவங்க பார்க்கணும். உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது சார். என்ன சார், எங்ககிட்டலாம் இல்லாத சந்தோஷம் உங்கள்கிட்ட இருக்குதே, உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு பிரகாசம் இருக்குதே அப்படின்னு சொல்லணும். அதுக்காக நீங்கள் பெயிண்ட்டோ க்ரீமோ போடுறதுனால இல்லை. இது எந்த க்ரீம் போடாட்டாலும் அந்த தேவ பிரசனம், அந்த அபிஷேகம் இருந்தாலே நமக்கு எல்லாமே நமக்கு கர்த்தர் வழிகளை திறப்பார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்புவோம். அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. ஆமென்.